அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா அந்த பண்ணாடிகளை விடு. என் வீட்டுக்காரி எப்பவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா. அவ என்ன சொல்றான்னு கேளுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பார்க்கலாம் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. ஐயே எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த ஆளை போய் இந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காட்டி மருந்து குடிக்கிற நேரத்தில் குரங்கு நினச்ச மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாக்கியம். அக்கா பாத்தியாக்கா, இந்த நசுக்கியை விட்டுட்டு முதல்ல இவ்வளோ தாக்கா வெட்டணும். இப்போவே போய் வெட்டிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அலை சவுந்தரம் கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ எதுக்கு இப்போ போய் பாஞ்சுக்கிட்டு தெரியுற? வந்த நோக்கத்தை விட்டுட்டு இப்போ போய் அவளை வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, பேசாம அமைதியை இருடாங்கிறாங்க பாண்டியம்மா. இந்த பாக்கியம் எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பாத்துக்கலாம், அவளை விடுடாங்கிறாங்க. சண்முகம் பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க, அத்தை கிடா வெட்டிட்டு பொங்கலை வைக்கிறதா இல்லை பொங்கலை வச்சுட்டு கிடா வெட்டுறதாங்கிறாங்க. டேய் பொங்கலை வச்சுட்டு தாண்டா கிடா வெட்டணும். பொங்கல் சீக்கிரம் ஆவிரும், அதுக்கப்புறம் நம்ம கிடா வெட்டி ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க பாக்கியம். அண்ணனே கிடா வெட்டுறதுக்கு ஆள் இப்போ வந்துருச்சு இல்லைங்கிறாங்க வெட்டிக்கிளி. வெட்டிக்கிளி கிடாய் பூசாரி தானே வெட்டுவாரு, அதுக்கு எதுக்கு வேற ஆளுன்னு கேட்குறாங்க உடன்குடி. இல்லையே பூசாரிக்கு தான் வயசாயிடுச்சுல, அதனால வேற ஆள் தான் வந்திருக்காருங்கிறாங்க. கிடா வெட்டுறவர் உன்னை கூப்பிடுறாரு வாங்குறாங்க. ஏன்னா எதுக்குள்ள இப்போ கூப்பிடுறாங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, வானே அப்படின்னு சொல்லி சண்முகத்தை கூட்டிட்டு போறாரு வெட்டிக்கிளி. அத்தை நீ பொங்க வைக்கிற பாலையை பாரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போறாங்க. எசகி பொங்க வைக்கிற இடத்த சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. எசகியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அக்கா இந்த நசுக்கி இப்ப தனியா வர்றா, இப்ப பார்த்து வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. அத்தை நானும் போயிட்டு வரட்டுமான்னு கனி கேட்க, சரி அக்கா ஒருத்தின் தானே போறா, நீயும் போயிட்டு வாங்குறாங்க. ஐயோ என்னக்கா இது, இந்த குட்டிச்சாத்தனும் கூட போகுதுங்கிறாங்க. டே அந்த குட்டிச்சாத்தனை நான் பாத்துக்கிறேன், நீ எஸ்கியை வெட்டுற வழியை பாருங்கிறாங்க பாண்டி. கனி அக்கா இரு நானும் வரேன் அப்படின்னு எஸ்கியை கூப்பிட்டுட்டே போறாங்க. போகும்போது படியும் தட்டுது. அந்த நேரம் பார்த்து பாண்டியம்மா வர்றாங்க. ஏண்டி நீ சண்முகத்தோட தங்கச்சியான்னு கேட்குறாங்க. ஆமா நீங்க யாரு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு கனி கேட்குறாங்க. உங்க பார்வில் உன்னை உங்க அண்ணன் காமன் நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கான், நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. எங்க அண்ணன் இப்பதானே கிடா வெட்டுற இடத்துக்கு போச்சு. ஏய் நான் தான் சொல்றேன்ல உங்க அண்ணன் அங்கே தேடிக்கிட்டு இருக்கிறான்னு, அப்புறம் என்ன என் மூஞ்சிவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது பாண்டியம்மா சொன்னதுக்கு அப்புறம் கனி நின்று பார்க்காம அண்ணனை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. சகோதர வண்டி அந்த அருவாள் கொண்டு வந்தவர்கிட்ட, டே வெள்ளக்கருப்பு அங்கே போறாளே அவ பேர் தான் எசுக்கி, அவளை தான் இப்போ நம்ம பழி கொடுக்க போறோம், அவளை நீ நல்லா பார்த்துக்கிட்டியாங்கிறாங்க. ஐயா நான் பார்த்துக்கிட்டேங்க ஐயா, அதோ அங்கே இருக்குதே புத்து கோயில், அந்த கோயில்கிட்ட போய் முத்துப்பாண்டி அங்கே நிற்கிறான், உங்களை வர சொன்னாங்கன்னு நீ போய் சொல்லு, அவளை தனியாக வர சொல்லு கண்டிப்பாக வந்துடுவா. ஆனால் புத்து கோயிலுக்கு அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, அதனால அங்கே வந்ததுக்கு அப்புறமா அவள் சோழியை முடிச்சிடலாங்கிறாங்க. சரிங்க ஐயா நான் போய் சொல்கிறேன்ட்டு போகிறாரு. எசுக்கி பொங்க வைக்கிற இடத்த பார்க்குறாங்க. இது என்னது குப்பைக்காடாக இருக்குது, இதை கூட்டுறதுக்கு ஒரு தொடப்ப வேணுமே, அங்கே இங்கே சுற்றி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக ஈக்குமார் கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் அந்த வெள்ளக்கருப்பு வராங்க. ஏதோ அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியாங்கிறாங்க. ஆமாம் நான் தாங்கிறாங்க. முத்துப்பாண்டி ஐயா அந்த பக்கம் நிற்கிறாங்க, உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னார்னு சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி மாமா என்னை பார்க்க வந்திருக்காரா, ஸ்டேஷனில் வேலை இருக்குதுன்னு தானே எங்கிட்ட சொல்லிட்டு போனாரு. சரி எங்கே நிற்கிறாரு அப்படின்னு இஸ்கி கேட்குறாங்க. அதுவும் அந்த முனியப்பன் கோயிலுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்கிறாங்க. ஐயோ அந்த முனியப்பன் கோயிலுக்கு பின்னாடி புதராச்சே, பூச்சி கீச்சி கடிச்சிட போகுது, இவர் கூட பெரிய ரோதனையா போச்சுன்னு எசுக்கி முத்துப்பாண்டியை தேடிக்கிட்டு போகிறாங்க. எசுக்கி போகிறத சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏலே சவுந்தரம் பாண்டி பையன் பேர சொன்னதும் எப்படி போறா பாரு, அதுவும் அந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாளே, இவ சரியான கோட்டிக்கரியா இருப்பாள் போல இருக்குங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா அதுதான்க்கா எனக்கு வேணும், நான் அவளை போய் வெட்டுனதும் பெருசாக குரல் கொடுப்பேன், இதை இங்கே நிற்கிறானே இவன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்கிறாங்க. நீ வந்ததும் இந்த அருவாளை வாங்கிக்கோங்கிறாங்க. சரிங்க ஐயாங்கிறாங்க. டே நீ சீக்கிரமாக போய் அவளை வெட்டிட்டு எனக்கு ஒரு குரல் கொடு, நான் முதல்ல இந்த வேஷத்தையெல்லாம் கழிச்சிட்டு இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கணும், இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா சவுந்தரம், நீ பத்திரமா போய் அவள் சோழியை முடிச்சுட்டு வந்துருங்கிறாங்க. அக்கா அவள் சோழியை முடிக்கிறதுக்கு தானக்கா நானும் இவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு கிடக்கேன், இன்னையோட அந்த எசக்கியோட கதை முடிஞ்சது. ஏன் அவனுக்கு வேறொரு இடத்துல பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் சந்தோஷமா வாழ்றதை நான் என் கண்ணால் பார்ப்பேன்க்கா. இல்லை எசக்கி இன்னைக்கு என் கையால் நீ செத்தேல அப்படின்னு சவுந்தரபாண்டி அருவாளுங்கையுமா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா இருக்கு நீ தனியாக பார்க்குறேன்னு சொல்லி இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு எசக்கி மாமா மாமான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. எசக்கி முத்துப்பாண்டி அங்கே தான் எங்காவது இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சவுந்தரபாண்டி தான் மரவா நின்று அருவாளுங்கையுமா வராங்க. மாமா இங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்க, மாமா விளையாடாதீங்க வெளியில வாங்க அப்படின்னு புதற்குள்ள ஒண்டிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எஸ்கே யதார்த்தமா கூப்பிட்டுட்டு நிற்கிறாங்க. பின்னாடியே சவுந்தரபாண்டி வந்துட்டு இருந்ததை கவனிக்கல. சவுந்தரபாண்டி பின்னாடியே நின்றுக்கிட்டு அவங்க நொண்டி நொண்டி நடந்த கால நேர் வச்சு நடக்கிறாங்க. முகத்தில் இந்த தாடியெல்லாம் கழிச்சிட்டு வேஷத்தையும் கழிச்சிக்கிட்டு இந்த பக்கமா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கிற எஸ்கேக்கு பின்னாடி குரல் கொடுக்குறாங்க. அவன் இங்கே இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. குரலை கேட்டதும் எஸ்கே அப்படியே பயத்தில் திரும்பி பார்க்குறாங்க. அவன் வரவும் மாட்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என் முத்துப்பாண்டி மாமா இங்கே தான் இருக்காரு, நீங்கள் எனத்தையாவது பண்ண நினச்சிங்க உங்கள் குடலை உருவி போட்டுருவாரு ஜாக்கிரதைங்கிறாங்க எஸ்கே. அவன் இங்கே இல்லை தெரியுமாங்கிறாங்க. இல்லை இல்லை அவர் தான் என்னை வர சொன்னார்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, மாமா இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க எஸ்கே. அப்படி சொல்ல சொன்னதே நான் தான் சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. எதுக்கு என்னை இங்கே வரவழைச்சிங்கன்னு எஸ்கே கேட்குறாங்க. எதுக்கு வரவழைச்சேன்னு சொல்லணுமா அப்படின்னு பின்னாடி வச்சிருந்த அருவாள் எடுத்து காட்டுறாங்க. பார்த்ததும் பயந்து நிற்கிறாங்க எஸ்கே. அன்னைக்கே வீட்டில் அந்த சீமனை தண்ணி ஊற்றி உன்னை பற்ற வைக்கலான்னு நினச்சேன், அந்த ஒத்த ஓட்டு வந்து பற்ற வச்ச தீயே அணைச்சி விட்டுட்டான், இப்போ
யாரும் இல்லாத இடத்துல உன்னைய வெட்டி சாய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. ஐயோ வேண்டாமாமா, உங்க மவனுக்கு தெரிஞ்சா உங்க தலையை சீவிடுவாங்கன்னு சொல்றாங்க எஸ்கி. தெரிஞ்சா தானே இங்க நல்லா சுத்தி முத்தியும் பாரு, காக்கா குருவி கடை கிடையாது. உன்னை இங்க வெட்டுனா அங்க யாருக்கும் தெரியாது. என்ன ஆட்டம் ஆடுன நீ, ஒரு வெறும்பைய வீட்டுல போறத பிச்சைக்காரி. என் வீட்டுல ஏமாவா உனக்கு கேக்குதா? இந்த சவுந்தரபாண்டிக்கு பிடிக்காது எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் இந்த சவுந்தரபாண்டி அதை நிலைக்க விட மாட்டான். முத்துப்பாண்டி உன்னை கல்யாணம் பண்ணனது எனக்கு பிடிக்கல, அதனால இனிமே உன் கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எசுக்கி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. வேண்டாமாமா, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, வேண்டாமாமா, இது ரொம்ப பெரிய தப்புங்கிறாங்க. எசுக்கி கெஞ்சுறாங்க. இதே மாதிரி தானே என்னோட மாவளை உன் அண்ணக்காரன் பிரிச்சான், இப்போ நீ ஏன் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. உன் அண்ணன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான், உன் அண்ணனை கொல்ல முடியல, நீ இப்போ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியல்ல அப்படிங்கிறாங்க. அச்சோ வேண்டாமாமா, தயவு செஞ்சு இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க, உங்க பையன் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு கெஞ்சி கெஞ்சி சொல்றாங்க. அதனால தானே இந்த இடத்துல வச்சு உன்னை வெட்டி கொள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். பூத கண்ணாடியே வச்சு பார்த்தாலும் இந்த இடத்துல வெட்டி சாய்ச்சதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறமா எல்லாமே திசை திருப்பறக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க. இல்ல எசுக்கி, இந்த சவுந்தரபாண்டி மவன் கேக்குது அவனுக்கு அப்படின்னு எதிர்பாராம அருவாளை தூக்கி தூக்கி எசுக்கி மேல பாய போறாங்க. அருவாளை எசுக்கிக்கு நேரா விசிறாங்க. எசுக்கியும் உஷாரா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி தள்ளி போறாங்க. திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க. எஸ்கி விழுந்து கிடக்கிற எஸ்கி கையில வேல் கிடைக்குது. அந்த வேல் ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாங்க. எஸ்கி தைரியமா துணிச்சலா அந்த வேலோட நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் சவுந்தரபாண்டி மறுபடியும் அருவாள் எடுத்து பாய்ச்ச போறாங்க. ஆனா அந்த வேலும் கையுமா நிக்கிற எசுக்கி தடுத்து பாக்குறாங்க. எசுக்கி தடுக்கவும் சவுந்தரபாண்டி வெட்ட போகவும் அந்த வேல் எப்படியோ தவறி விழுந்துருது. எனவே நீ குத்த வந்துட்டியா அப்படின்னு சவுந்தரபாண்டி அருவாளை தூக்குறாங்க. ஆனா அந்த அருவாள் வெட்டு அவருக்கே போய் பட்டுருது. திரும்பவும் எசுக்கி கைக்கு அந்த அருவாள் வந்துருது. சவுந்தரபாண்டி அருவா வெட்டோட அப்படியே சாஞ்சு கிடக்குறாங்க. அந்த பக்கமா ஒருத்தர் சாமி கும்பிட்டு இருந்தவங்க ஐயோ அருவாளால யாரோ வெட்டி போட்டாங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க. எசுக்கி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. பாண்டியம்மா நகை நப்பை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பாடா இப்ப பாண்டியம்மாலா வந்து கெத்தா நிக்கிறேன் பாரு, இதையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஐயோ யாரையோ வெட்டி போட்டாங்க, சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சத்தம் போடுறத காதுல கேட்ட பாண்டியம்மா, என் தம்பி அவளை வெட்டி போட்டான் போல இருக்கு, நீ எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அவன் கையில இருக்கிற அருவாளை நீ வாங்கிக்கோ, போ 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 அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வெள்ளக்கற்புன்னு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்பாடா என் தம்பி சவுந்தரம் அவன் நினைச்சதை சாதிச்சு போட்டானல அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு பாண்டியம்மாவும் அங்க போறாங்க. அந்த வெள்ளக்கற்பனும் போய் பார்க்கும்போது அருவாளும் கையுமா நிக்கிறாங்க. எசுக்கி அதை பார்த்துட்டு ஓடி வந்ததும் ஆத்தா ஆத்தா நம்ம ஐயா அந்த பொண்ணு கொலை பண்ணல, அந்த பொண்ணு தான் நம்ம ஐயாவை வெட்டி சாச்சிட்டாங்கிறாங்க. ஐயோ சவுந்தரத்தையா வெட்டி சாச்சிட்டா, ஐயோ நீ என்னல சொல்ற அப்படின்னு சீலையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒட்டாட்டமா ஓடி வராங்க பாண்டியம்மா. வைகுண்டம் சண்முகம் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. எசுக்கியா வெட்டினா அப்படின்னு சண்முகம் கேள்விக்குறியோட கேட்டுட்டு நிக்கிறாங்க. இல்ல எஸ்கி நீயா வெட்டினே அப்படின்னு வைகுண்டம் கேட்குறாங்க. பாக்கியம் ஓடி வந்ததும் ஐயோ என்னங்க இப்படி சாஞ்சு கிடக்குறீங்க, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திரும்பி பாக்குறாங்க. எஸ்கி கையில அருவாள் இருக்கிறத பார்த்துட்டு அடி பாவி இப்படி துள்ள துடிக்க வெட்டிருக்கேடி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு பாக்கியம் எஸ்கியை பார்த்து திட்டுறாங்க. எஸ்கி எதுவும் பேசாம அப்படியே மரம் மாதிரி நிக்கிறாங்க. இல்ல எஸ்கி எதுக்குல வெட்டினேன், என்ன ஆச்சுல, என்ன நடந்ததுன்னு சண்முகம் கேட்டுட்டே இருக்காங்க. எஸ்கி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. நெஞ்சா அடுத்துக்கிட்டு பாண்டியம்மாவை ஓடி வராங்க. பாக்கியமும் அழுகுறாங்க. பாவி என் தம்பியை இப்படி கொன்னுட்டியே, நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிருவேன்னு நெட்ட நெரிக்கிறாங்க. பாண்டியம்மா தம்பியை கொன்னவள நான் சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கும் போலீஸ் ஜீப்ல முத்துப்பாண்டி கான்ஸ்டபிள் எல்லாரும் இறங்கி வராங்க. சண்முகம் பாக்குறாங்க. இன்னும் உசுர் இருக்கு, சீக்கிரமா ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போனா இந்த ஆளை காப்பாத்திரலாம் அப்படின்னு கழுத்துல துண்டை கட்டி ரத்தம் வடியாம இருக்கிறதுக்காக கட்டிடுறாங்க. சீக்கிரம் தூக்குங்கன்னு குண்டு கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன், ஏத்தா இப்படி வெட்டினேன், என்னாச்சு என்ன நடந்தது சொல்லுன்னு வைகுண்டம் கேட்கறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம எஸ்கி அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஆயுதத்தை வாங்குங்கன்னு சொல்றாங்க. எஸ்கி கையில இருந்து அருவாளை வாங்குறாங்க. ஏண்டி அநியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியடி, அநியாயமா கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியோட கையில விலங்க போட்டு எஸ்கிய கையோட கூட்டிட்டு போறாங்க முத்துப்பாண்டி. சவுந்தரபாண்டிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க பாண்டியம்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் தம்பி தெருவில் நடந்து போனா அப்படியே மதுரை வீரம் போற மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த நாசமா போனவே இப்படி சாச்சப்பட்டாலே லே சண்முகம், என் தம்பியை கொன்ன பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாதுல, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசப்பத்து தான் போவீங்கன்னு பாண்டியம்மா சாபம் முட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் எசுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணா, எல்லாரும் உடச்சு போய் நிக்கிறோம் பாருங்கிறாங்க. உடனே சத்தியமா சொல்றேன் எசுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்கிறாங்க. சண்முகம் அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்க, நீயே என்ன வெளியிருக்கிற மாதிரி பேசுற, எஸ்கி பத்தி உனக்கு தெரியாதா, அவர் ரோசக்காரி தான், கோவக்காரி தான், ஆனா ஒருத்தர் குளற அளவுக்கு அவ ஒன்றும் இறக்கம் இல்லாதவ கிடையாது, வீம்புக்கு சண்டைக்கெல்லாம் போவான், ஆனா உசுர் எடுக்கிற அளவுக்கு இறக்கம் இல்லாதவ கிடையாது, அந்த இடத்துல வேற என்னமோ நடந்திருக்குங்கிறாங்க சண்முகம். அப்போ இங்க போன் வருது, இந்த நேரத்தில் நம்மளுக்கு போன் வருது அப்படின்னு சண்முகம் போனை அட்டன் பண்றாங்க. சண்முகம் நம்ம எசக்கிய போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போகுது, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு வைகுண்டம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. ஆமா யாருப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறா அப்படின்னு கேட்கவும், நம்ம மாப்பிள்ள முத்துப்பாண்டி தான் யா அப்படின்னு சொல்லவும் அப்படியே சண்முகத்துக்கு இடி விழுந்த மாதிரி நிற்கிறாரு. சவுந்தரபாண்டியை காப்பாத்தினா மட்டும்தான் எசக்கிய வெளியில கூட்டிட்டு வர முடியும்னு சொல்லிடுறாங்க. பரணி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.